ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு தேவையான பிளான்ட் ஃபர்டிலைசர் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், பட் 15 செகண்ட்ஸாக வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இப்போ எப்படி ஃபுல்லாக நான் பிளான்ட் ஃபர்டிலைசர் வீட்டிலே பண்ணேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது கொக்கோ பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட் அண்ட் ஃப்ரூட் வேஸ்ட் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் வேஸ்டேஜ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆனியனில் தான் நிறைய விட்டமின், மினரல்ஸ், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி எடுத்திருக்கேன். சாத்துக்குடி பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. அதோடைய தோலை காய வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொக்கோ பீட்டோடைய நம்ம இந்த ஆனியன் வேஸ்ட் நம்ம வச்சுருந்தோம்ல அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக உரம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா புளிச்ச தயிர் நீங்கள் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 to 3 days ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளவுஸ் போட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக உரம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கையில் நல்லாவே உரம் வெங்காயத்தோல்லாம் இல்லாமல் அழகாக மக்கி போய் நல்லா நம்மளுக்கு பிளான்ட் ஃபர்டிலைசர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா செடியிலுமே என்னுடைய செடியில் வீட்டில் இந்த ஃபர்டிலைசர் போட்டு தான் வளர்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக 1 week பிஃபோர் நான் இந்த உரம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி செடி, அதாவது கொடி செடியாக இருக்கலாம், பூ பூக்காத செடிக்கு நான் போட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட்